வணக்கம். நாங்க உங்ககிட்ட சில முக்கியமான விஷயங்கள் பேச வந்திருக்கோம். நம்ம வாழ்க்கையில காரோட முக்கியத்துவம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. ஆனா கார் முதலாளிகளுக்கு காரோட போனட்டுக்கு கீழே என்ன நடக்குதுன்னு பார்க்க நேரமே இருக்கிறது கிடையாது. ஆனா நானும் நீங்களும் தினமும் அதைத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கார் ரொம்ப நாள் புதுசா இருக்கணும்னு தினமும் அதுக்காகவே விடாம உழைச்சுக்கிட்டு இருக்கோம். கேஸ்ட்ராலும் இதே துறையில 100 வருஷமா ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. அதனால நாங்க உங்களோட ஒரு விஷயத்தை பரிமாறிக்க தொடங்கலான்னு விரும்புறோம். இதுல நாங்க எப்படி பல வருஷங்களா அற்புதமான நூதன டெக்னாலஜி தயார் பண்ணிட்டு இருக்கோம்னு உங்களுக்கு சொல்வோம். அப்புறம் நாங்க இதனால எங்க கஸ்டமர்களுடைய கார்களின் பிரச்சனையை நல்லா புரிஞ்சுக்க முடியும்னு நம்புறோம். இன்னொன்னு புரிஞ்சுக்கலாம், அந்த பிரச்சனைகளுக்கு கேஸ்ட்ரால் ப்ராடக்ட்டுகள் மற்ற எல்லாத்தையும் விட ஏன் உசந்ததா இருக்குன்னு. இந்த விஷயத்தை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்க எங்க ஸ்பெஷலிஸ்ட் நண்பர்கள் இதுக்கப்புறமா உங்களை சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு இன்ஜின் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி ரொம்ப வேகமா முன்னேறிக்கிட்டு இருக்கு. அதனால நூதன இன்ஜின் பார்க்க லேசா சின்னதா இருந்தாலும் அதிக சக்தியோட அதிக மைலேஜ் தருது. அதாவது புது இன்ஜின்கள்ல பெட்ரோல் மற்றும் டீசல் முழுசா எரியுது. இதை சாத்தியமாக்குறதுக்கு என்ஜினுடைய பார்ட்டுகள் அதிக மெல்லிசா செட் ஆகுது. அது எதுக்காகன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க பிஸ்டன் மற்றும் சிலிண்டருக்கு நடுவில் உள்ள கேப்பை மைக்ரோஸ்கோப் மூலமா பாத்தீங்கன்னா போன 7 முதல் 10 வருஷங்கள்ல பண்ண புது இன்ஜின்கள்ல இப்படி பாப்பீங்க. இந்த பாட்டுகளை சமீபத்திய என்ஜின்ல பார்த்தாக்க அது இந்த மாதிரி இருக்கும். இது என்ஜின் ஆயிலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குது. ஏன்னா இன்ஜின் பார்ட்டுகள் இப்ப ரொம்ப மெல்லிசா செட் ஆயிட்டு இருக்கு. அதுக்கு நடுவுல உள்ள ஆயில் ஃபிலிம் இன்னும் அதிக உறுதியா கெட்டியா இருக்கணும். அப்பதான் கஷ்டமான சூழ்நிலைகள்லையும் பாகங்களுக்கு நடுவுல உள்ள லூப்ரிகேஷன் அப்படியே இருக்கும். இந்த மெலிதான படலம் உள்ள ஆயில் இப்ப என்ஜின்ல அதிக அளவுல உருவாகிற வெப்பத்தை தனிச்சாகணும். அதனால நூதன என்ஜின் ஆயில்ல ஆக்சிடேஷன், அதாவது எரியறதுல இருந்து தப்பிக்கும் தன்மை அதிகமா இருக்கணும். அது மட்டும் இல்ல, மாடர்ன் என்ஜின்ஸ்ல டாப் அப்ஸும் குறைஞ்சு போயிடுச்சு. இதெல்லாம் ஒரு என்ஜின் ஆயிலோட பெர்ஃபார்மன்ஸுக்கு கடினமான சூழ்நிலைகள் தான். சாதாரண ஆயில் இந்த சவால்களை சமாளிக்க முடியாது. அதனால இன்னைக்கு நமக்கு தேவை விஸ்காசிட்டி குறைஞ்ச ஒரு ஆயில். இது உயர்ந்த தட்பவெப்பத்துல டாப் அப்ஸ் துணை இல்லாம சமாளிக்கணும். மனிதர்கள் மாதிரியே காரும் நாளடைவில் பழசாயிடுது. மனிதர்கள முதுமை தெரியுது, ஆரோக்கியம் கெடும்போது, உடல் பலவீனம் இல்ல சருமங்கள் சுருங்குற சமயத்துல. கார்ல இது எப்ப தெரியும்? பவர் மற்றும் மைலேஜ் குறையிற சமயத்துல. இதுக்கு ஒரு காரணம் தான் இருக்கு, மெட்டல் தேஞ்சு போறது. ஒரு காரை புதுசு மாதிரி வச்சுக்க இதோட அளவை நாம குறைக்கணும். நாங்க உங்களுக்கு உறுதி அளிக்கிறோம், உங்க கூட கேஸ்ட்ரால் இருக்கிற வரை உங்க கஸ்டமர்களுடைய கார்கள் புதுசு மாதிரியே இருக்கும். அதுதான் நாம 2 பேரும் சேர்ந்து பண்ற சேவை. அவங்க வாழ்க்கையை மகிழ்ச்சியா வச்சுக்க. வாங்க, இப்படி ஒரு புதிய பயணத்தை நாம சேர்ந்து தொடங்கலாம். உலகம் முழுவதும் 4 திசைகளிலும் பரவியிருக்கும் சாலைகளில் 100 கோடிகளுக்கும் அதிகமான வாகனங்கள் ஓடுகின்றன. நம் வாழ்வில் கார்கள் மிக முக்கிய பங்கை வகிக்கின்றன. மேலும் ஒவ்வொரு நாளும் நாம் அவற்றைத்தான் அதிகமாக சார்ந்திருக்கிறோம். ஆனால் நாம் என்ஜினை கிளப்பும் போது காரின் போனட்டின் அடியில் என்ன நடக்கிறது என்று நம்மில் எத்தனை பேர் எண்ணி பார்க்கிறோம்? நவீன யுகத்தில் கார்களின் என்ஜின் தேய்மானம் என்பது ஒரு பெரிய பிரச்சனையாக உள்ளது. சொல்ல போனால் எவ்வளவு தேய்மானம் ஏற்படுகிறது என்பதை கேட்டால் நீங்கள் திகைப்பில் ஆழ்ந்து விடுவீர்கள். ஐரோப்பாவில் கார் என்ஜின்களில் 12 மணி நேரங்களில் மட்டுமே தேய்மானத்தால் இழக்கப்பட்ட உலோக தூசியின் அளவு அந்த முழு காரின் எடைக்கு சமமாக இருக்கக்கூடும். எனவே இன்று உலக அளவில் கார்களை விட அவற்றின் என்ஜின் தேய்மானம் வாகனங்களின் ஒரு மாபெரும் பிரச்சனையாக இருப்பதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை. ஏறக்குறைய 20 ஆண்டுகளாக கேஸ்ட்ரால் இதற்கு ஒரு தீர்வை கொண்டு வர முயன்று வருகிறார்கள். ஆய்வுக்கூடங்களில் தேய்மானத்திற்கு எதிரான போரில் விஞ்ஞானிகளும் இன்ஜினியர்களும் ஒன்று கூடி வேலை செய்து வருகிறார்கள். சுமார் 20 நிமிடங்களில் பெரும்பாலான என்ஜின்கள் தங்களுக்கென்று குறிக்கப்பட்ட ஆயில் ஆபரேட்டிங் வெப்பநிலைக்கு சமமாகி விடுவதாக அவர்கள் கண்டுபிடித்துள்ளனர். இந்த வார்ம் அப் நேரத்தில்தான் என்ஜினுக்கு ஏற்படும் தேய்மானம் மிக அதிகமாக இருக்கிறது. இந்த வார்ம் அப் நேரம் ஏன் இவ்வளவு முக்கியமானதாக உள்ளது? உலகம் முழுவதும் நம்மில் பெரும்பான்மையோர் காரை எப்படி ஓட்டுகிறோம் என்று பார்த்தீர்களானால் இதனை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். நான் வேலுச்சேரிலேருந்து டெய்லியும் ஆஃபீஸ் பெரம்பூருக்கு வண்டியை ஓட்டிட்டு வர்றேன். சென்னை டிராஃபிக் எப்படி இருக்குன்னா 45 நிமிஷத்துல இருந்து 1 மணி நேரம் ஆக வேண்டிய இடத்துக்கு 2.5 3 மணி நேரம் ஆகுது. இப்பெல்லாம் டிராஃபிக் ரொம்ப அதிகமாயிடுச்சுங்க. வண்டியை ஓட்டுறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான்
தினமும் என் குழந்தைய ஸ்கூல்ல விடவும் கூப்பிடவும் போகணும். எல்லாரோடைய அம்மாவும் வராங்க. இந்த டிராபிக்ல டைம்ல போய் சேர்றது ரொம்ப கஷ்டம். இதனால என் வண்டி மேலயும் என் மேலயும் ரொம்ப பிரஷர் வந்துடுது. ஆனால் என்ஜின் ஆயிலில் உலோகத்தோடு ஒட்டிக்கொள்ளக்கூடிய ஏதாவது ஒரு பொருள் இருந்தால், என்ஜின் வெப்பநிலை எப்படி இருந்தாலும் அதற்கு ஒரு படிவத்தை தந்தால், புவியீர்ப்பின் சவாலை சமாளிக்கும் ஆற்றல் உள்ளதாக ஒரு பொருள் இருந்தால், இங்கே கேஸ்ட்ராலில் நாங்கள் ஒரு மிக சிறப்பான வகையான மாலிக்யூல்களை ஆராய்ச்சி செஞ்சிட்ருக்கோம். அது முக்கியமான பாகங்கள் மேலே இருக்கிற பலவீனமான மேற்பரப்புகளில் இறுக்கமாக பிடிச்சிக்குது. அதனால் எண்ணெய் படலம் நீங்கி போனாலும், உலோகத்தோட உலோகம் உராஞ்சாலும், இதெல்லாம் குறுக்க வந்து இந்த முக்கியமான பாகங்களை பாதுகாக்குது. இதுதான் ஒரு முக்கியமான திருப்புமுனை. கேஸ்ட்ரால் மேக்னடெக்கின் இன்டெலிஜென்ட் மாலிக்யூல்கள். இவை உங்கள் என்ஜின் நிறுத்தப்பட்டாலும் அதன் முக்கியமான பாகங்களில் ஒட்டி இருக்கக்கூடிய சக்தியை ஆயிலுக்கு தரும் மாலிக்யூல்கள். நீங்கள் சாவியை முடுக்கியவுடன் பாதுகாக்க காத்திருப்பவை. பிடித்துக்கொள்ளும் ஆயில் என்பது ஒரு துணிச்சலான கூற்று. ஆனால் இதன் பின்னணியில் இதற்கு அடிப்படையாக இருப்பது ஒரு கடுமையான பரிசோதனை. இவையெல்லாம் என்ஜின் கேம்கள். என்ஜினின் இந்த பாகங்கள் தான் தேய்மானத்தால் கடுமையாக பாதிக்கப்படுகின்றன. அதனால் தான் இவற்றை நாங்கள் கடுமையான சோதனைக்கு ஆட்படுத்தினோம், கேஸ்ட்ரால் மேக்னடெக்குடனும் மட்டுமது இல்லாமலும். இதுதான் பரிசோதனை செய்யப்பட்ட 2 இன்ஜின் கேம்ப்ஸ். இந்த பாகம் இன்டெலிஜென்ட் மாலிக்யூல்ஸ் இல்லாமல் ஓடினது, இந்த பாகம் மேக்னெட்டோட ஓடினது. உங்க கண்ணு முன்னாலேயே பார்த்தீங்கன்னா உறவுக்கான தடயமும் நிறைய தேய்மானத்தையும் இதில் சேதமாயிருக்கிறத பார்க்க முடியும். எந்த பாகத்தை மேக்னெட்டக் பாதுகாத்ததோ அதை பார்த்தீங்கன்னா அதில் தேய்மானமே இல்லை, நல்ல வழுவழப்பாக இருக்கு. மேக்னெட்டக் கேம்ப்ல சேதமே ஆகவே இல்லை. உங்களால் இந்த வித்தியாசத்தை கேட்கவும் முடியும். மேல் பரப்ப கை நகத்தால கீறினா கூட மேக்னெட்டிக் கேம்ப்ஸ்ல சேதமே வரல. எனவே கேஸ்ட்ரால் மேக்னடெக்கினால் ஏற்படும் நன்மை என்னவென்றால், நீங்கள் சாவியை முடுக்கியவுடன் அது உடனடியாக பாதுகாப்பை வழங்குகிறது. நாங்க இங்க ஏற்படுத்தி இருக்கிற இந்த முடிவுகளை பார்த்து இந்த தேய்மான பிரச்சனைக்கு நாங்க ஒரு தீர்வை உருவாக்கி இருக்கோம். இந்த தீர்வு உலகம் முழுக்க கார் சொந்தக்காரர்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கும்னு நினைச்சா அது ரொம்ப திருப்தியா இருக்கு.